லியோ டாப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் தான் பெஸ்ட் சாய்ஸ். இதுல ஸ்ட்ராங் சீலிங் மெக்கானிசம் இருக்கிறதுனால லீக்கேஜ்க்கு வாய்ப்பே இல்ல. சர்வீஸ்க்கு ப்ராப்ளமே இல்ல. லியோ டாப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் நீரை சேமிக்கும், நீண்ட நாள் நீடிக்கும். கோடை வெப்பம் கொளுத்தும் நிலையில் சென்னைக்கான குடிநீர் வழங்கும் ஏரிகளின் நீர் இருப்பு எந்த அளவுக்கு உள்ளது என்பது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் எழிலிடம் கேட்கலாம். எழில், கோடை வெப்பம் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. சென்னைக்கு குடிநீர் வழங்கக்கூடிய அந்த நீர்நிலைகளின் தற்போதைய நிலை எவ்வாறு இருக்கிறது? விக்னேஷ், நாம் தற்போது நிற்பது சென்னைக்கு குடிநீர் வழங்கக்கூடிய பிரதான ஏரியான மழைநீர் ஒரு புறம் என்றாலும் ஆந்திராவின் அம்பம்பள்ளி அணையிலிருந்து வரக்கூடிய தண்ணீர், அதே போல கிருஷ்ணா நதிநீர், இதுதான் முக்கியமான நீர். இங்கிருந்து தான் பல்வேறு பகுதிகளுக்கு தண்ணீர் அனுப்பப்படுகிறது. அந்த வகையில் இது முக்கியமான ஒரு நீராதாரமாக பார்க்கப்படுகிறது. மற்ற இடத்தில் பார்த்தோம் என்றால், இந்த புயல் ஏரியை பொறுத்தவரையில் தற்போதைய நிலவரத்தை பார்த்தோம் என்றால், புயல் ஏரியின் ஒட்டுமொத்த கொள்ளளவு என்பது 3300 மில்லியன் கனஅடி, தற்போது 2030 மில்லியன் கனஅடி இருக்கிறது. அதே போல சோழவரத்தில் 1081 மில்லியன் கனஅடியில் தற்போது 491 மில்லியன் கனஅடியும், செம்பரம்பாக்கம் ஏரியில் 3645 மில்லியன் கனஅடியில் தற்போது 2952 மில்லியன் கனஅடியும், வீராணம் ஏரியை பொறுத்தவரையில் 1465 மில்லியன் கனஅடியில் 1017 மில்லியன் கனஅடி தண்ணீர் இருப்பு இருக்கிறது. கண்ணன்கோட்டையை பொறுத்தவரையில் 500 மில்லியன் கனஅடியில் 408 மில்லியன் கனஅடி இருக்கிறது. இப்படியாக இந்த ஏரிகளில் ஒட்டுமொத்தமாக நீர் இருப்பு அதிகமாக இருக்கிறது. கடந்த ஆண்டு, அதாவது ஒட்டுமொத்தமாக தற்போது இருக்கக்கூடிய நீர் இருப்பு என்பது 8936 மில்லியன் கனஅடி தண்ணீர் இருக்கிறது. கடந்த ஆண்டு இதே நாளில் கடந்த ஆண்டு ஒப்பிடும் போது 8888 மில்லியன் கனஅடி இருந்தது. அப்படி பார்க்கும்போது தற்போது 48 மில்லியன் கனஅடி இந்த ஆண்டு அதிகமாக இருப்பதாகும். இது வரக்கூடிய காலங்களில் கோடையை சமாளிக்க தெரிவிக்கிறார்கள். அதே போல இந்த கடந்த 27 ஆண்டுகளில் இந்த 4 ஏரிகளும் ஒட்டுமொத்தமாக 4 ஏரிகளும் முழு கொள்ளளவை எட்டியதால் இது போன்ற நிலை ஏற்பட்டிருப்பதாகவும், சென்னையின் குடிநீர் தேவையை பொறுத்தவரைக்கு ஒரு மாதத்திற்கு 1 TMC தண்ணீர் தேவைப்படும் என்றும், ஆனால் தற்போது கையிருப்பு 8.938 TMC தண்ணீர் இருப்பதால் வரக்கூடிய கோடையை சமாளிக்கலாம் எனும், அதே போல இந்த ஜூலை மாதத்திற்கு ஆந்திராவிலிருந்து வரக்கூடிய கிருஷ்ணா நதி நீரை பெற்று இந்த தண்ணீர் ஏற்கனவே 8 TMC தண்ணீர் இருக்கக்கூடிய சூழலில் வரக்கூடிய அந்த கிருஷ்ணா நதி நீரை பெறும்போது முழுமையாக இந்த கோடையை சமாளிக்கலாம் என்றும், இந்த 20 ஆண்டுகளில் இல்லாத அளவு 4 ஏரிகளிலும் முழு கொள்ளளவை எட்டியதன் காரணமாக தான் தற்போது இந்த நீர் இருப்பு இருப்பதாகவும், இதனால் இது நீர்வளத்துறையில் ஒரு மைல்கல் என்று சொல்லலாம் எனவும் நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது இருக்கக்கூடிய சூழலில் இந்த 8.9 TMC தண்ணீர் போதுமான அளவு இருப்பதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். இந்த கோடையை முழுமையாக சமாளிக்க முடியும் எனவும் அவர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். விக்னேஷ், சென்னைக்கு குடிநீர் வழங்கக்கூடிய நீர்நிலைகளின் நீர் இருப்பு தொடர்பான விவரங்களை பதிவிட்டீங்க. நன்றி எழில். லியோ டாப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் தான் பெஸ்ட் சாய்ஸ். இதுல ஸ்ட்ராங் சீலிங் மெக்கானிசம் இருக்கிறதுனால லீக்கேஜ்க்கு வாய்ப்பே இல்ல. சர்வீஸ்க்கு ப்ராப்ளமே இல்ல. லியோ டாப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் நீரை சேமிக்கும், நீண்ட நாள் நீடிக்கும்.